ஆன்மீக உறவுகளுக்கு உங்கள் அன்பு திருவடி சரவணனின் இனிய வணக்கம். நம்ம பாத்தீங்கன்னா சோழ நாடு திவ்ய தேசங்கள் நம்ம திருவடி தரிசனம் யாத்திரை சார்பா சோழ நாடு திவ்ய தேசங்கள் யாத்திரை நம்ம அடுத்த மாசம் ஜூன் மாசம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது 5 நாட்கள் யாத்திரை. இதுல பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு அருள்மலை பொழியும் நம்ம 108 திவ்ய தேசங்கள்ல ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்த 108 திவ்ய தேசங்கள்ல 2 திவ்ய தேசம் மேல இருக்கு. பூமியில இருக்க 106 திவ்ய தேசங்களை நம்ம பிரிச்சு திருவடி தரிசனம் சார்பா நம்ம ட்ரிப்பா பண்றோம். அதுல முதல் 40 திவ்ய தேசம், அதாவது முதல் கோயிலாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆரம்பிச்சு 40வது கோயிலாக சிதம்பரம் நடராஜர் கோயில் உள்ள இருக்க கோவிந்தராஜ பெருமாள் வரைக்கும் முதல் 40 திவ்ய தேச பெருமாளை இந்த 5 நாள் யாத்திரையில் நம்ம போய் பார்க்கிறோம். முதல்ல ரங்கநாதர்ல ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் இரவு ஸ்ரீரங்கத்தில் தங்குறோம். அடுத்த நாள் இரவு கும்பகோணத்தில் தங்குறோம். ஒரு நாள் இரவு 3ஆம் நாள் இரவு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில தங்குறோம். 4ஆம் நாள் இரவு வைத்தீஸ்வரன் கோயில தங்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அழகு வாய்ந்த சிறப்பான பேரழகு வாய்ந்த பெருமாள்களை நம்ம தரிசிக்க போறோம். 7 மனைவியோட இருக்க பெருமாள், 5 மனைவியோட இருக்க பெருமாள், ஒரே ஒரு மனைவியோட வீட்டோட மாப்பிள்ளையா மனைவி கிட்ட சாவியெல்லாம் கொடுத்துட்டு எல்லா அதிகாரத்தையும் மனைவி கிட்ட கொடுத்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க பெருமாள், தன் கையில இருக்க சங்கு சக்கரத்தை கருடாழ்வார்த்தை கொடுத்துட்டு கருடன் சங்கு சக்கரத்தோட இருக்க ஸ்தலம். அதுக்கப்புறம் சுதை வர்ணத்துல மூலவரே சுதை வர்ணவத்துல இருக்க ஒரே திவ்ய தேசமான திருவெள்ளியங்குடி. ரொம்ப அற்புதமான இந்த 108 திவ்ய தேசத்திலே நின்ற கோலத்துல மிகப்பெரிய பெருமாளாக இருக்கக்கூடிய திரு கண்ணமங்கை, அவரால் வசிஷ்ட மகரிஷியால் கட்டி போடப்பட்ட திரு கண்ணங்குடி, சௌரிமுடி, நம்மள மாதிரி பெண்கள் மாதிரி சௌரிமுடி தரித்த திரு கண்ணபுரம் போன்ற மிக அற்புதமான ஸ்தலங்களை தரிசிக்க போறோம். இந்த யாத்திரையில நல்ல அற்புதமான தரிசனம், வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிதானமான யாத்திரை, நல்ல சைவ உணவு, வசதியான ஏசி பஸ் எல்லாமே நம்ம இதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இது நம்ம நிறைய தடவை இந்த சோழநாடு திவ்ய தேச யாத்திரையை பண்ணியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட இந்த யாத்திரையை அனுபவிச்சிருக்காங்க. மகாவிஷ்ணுவின் அருள் பெறுவதற்கும் பரந்தாமனின் அருள் பெறுவதற்கும் சோழநாடு திவ்ய தேச யாத்திரைக்கு உங்களை அன்போடு உங்கள் திருவடி சரவணன் அழைக்கிறேன். நன்றி.